அப்படி பாண்டவர்கள் பிறந்தார். எங்க சித்தப்பா இறந்தார். எங்க அப்பா அடக்கலத்திலே வாழ்ந்தார். 5 வயதிலே அண்ணன் தம்பிகள் ஆடினோம். 10 வயதிலே பகை ஏற்பட்டது. 15 வயதிலே நேர் பகை. நாடு கேட்கிறார் பாண்டவர், மனமில்லை கொடுக்க கொடுக்கணும். ஒரே ஒரு சீட்டுக்கு மண்ணுக்கால அப்பா சம்பாதிச்ச சொத்து, ஒரே ஒரு சீட்டுக்கு மண்ணு கொடுக்க மாட்டேன். துரியோதனுக்கு பாதம் வச்சு வளாத்தனை இடம்டா. பாய், என் காலு பட்ட இடத்துல ஒரு சீட்டுக்கு மண்ணு எடுத்து வாயில போட்டு பாரு. ஆமா, சக்கரை கூட கட்டிச்சுடா. சக்கரை கூட கட்டு. அவரு இனிக்கும். அந்த இனிப்பான மண்ணு கொடுக்கணும். காண்டகா வனத்தை கொடுத்து அழித்தார். நாடாக ஒப்பந்தம் செய்தார். நாரதர் வார்த்தை கண்டு தந்தைக்கு சொர்க்கம் போக வேண்டும் என்று ராஜசேகர் செய்தார். சென்ற இடத்திலே உலக மக்கள் எல்லாம் குவிந்திருக்கிறார்கள். கோடான கோடி கண்ணு கண்ணு தொடர்பு ஜனம் பார்த்தோம் பாரு. ஐயோ ஐயோ எனக்கு வயசு ஐயோ 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 எந்த பக்கம் பார்த்தாலும் ஜனமாகுது. இவங்களுக்கு வந்த வாய் வேணாடா. காட்டை கொடுத்தா ஐசி நாடாகிட்டு உலக மக்கள் பூரா அங்க வந்துடுச்சுங்களே. உலகம் மட்டும் அங்க சாஞ்சிடும் போலுக்குது. மனாதி அனுப்பு போலுக்குது. ஐயோ ஆண்டவர் ஈடார விடக்கூடாது. கொஞ்ச நாள் போனா மொத்தம் அவன் தான் ஆளுவான் போலுக்குது. நமக்கு நாடே இருக்காது போலுக்குது. எல்லாம் என்ன சும்மா இல்லாது கூட பாண்டவர் வாய்க்க பாண்டவர் வாய்க்க பாண்டவர் வாய்க்க
ஆண்டவர் வாய்கன்னு சொல்லும் போது துரியோதனம் ஒய்கின்ற மாதிரி எனக்கு கேக்குது. பாயுங்க இன்னும் கொஞ்ச நாள் போனா மத்தியம் அவன் கூட்டிடுவான். ஜனத்தை கூட்டி நம்மள அழிச்சிடுவான். இவனை ஒழிச்சிடணும் முன்ன. அங்க இருந்து வந்தேன் 5 காலால் மண்டபத்தை செய்து எங்க சித்தப்பா விட்டு பக்குமா போய் கூட்டார் சொல்லி உட்கார வச்சும் அது என்ன மண்டபம்? எவன் காலை வச்சாலும் மதி கட்டுவிடும். எப்பேற்பட்ட வீரனா இருந்தாலும் சரி நான் சொல்ற பேச்சுதான் கேட்கணும். அது பேரு ஒரு மண்டபம். நூதனமா கட்டினேன். தர்ம காலை வச்சான் சூதா ஆளாண்டான்னு மாமா சொன்னார். செப்தானம் அது ஒட்ட ஆளை விடுமா? நாடு நகரம் ரத்த கஜ துறக பதாதி மொத்தம் நம்ம கைக்கு அன்னைக்கு நம்ம வாய்க்கு பாண்டவர் அந்த ஜனம் பூரா எனக்கு அடுமை. நீங்க யார சொல்லணும் வாய்க்குன்னு? ஒண்ணுதான் சொல்லணும். அப்பேற்பட்டு அபகரித்து அத்தோட விருத்துனா இந்த அறிவுக்கு வாய வந்த பாரு ஒரு தேவடியா அவளை பிடித்து மேலையில ஏற்றி என் தம்பியை விடுத்து அவள் வஸ்திரத்தை கலைந்து கல்வி பாடம் பாட விடலையே என்ன செய்ய தொலைத்து வர வேண்டும் என்று கட்டளையிட்டு பாண்டவர் சென்றார்கள். பாண்டவர் என்று வரை என் கோட்டையில பாத்தியா ஆட்சி செய்து வருகிறேன். 13
கேட்டார்கள் பாண்டவர். கண்ணனை தூதாக அனுப்பினார். நாடு கேட்டார். கரத்தை தட்டினேன். 16 நாளாக யுத்தம். 16 நாள் சண்டையில எங்களுக்கு எத்தனை நாள் ஜெயம் தெரியுமா? 3 நாள் ஜெயம். 16ல 3 நாள் ஜெயம் பெற்ற போதுமா? 13 நாள் அவன் முன்னணி இருக்கிறான் ஜெயம் வாங்கி. நாங்க தோல்வி வாங்கி முன்னணி இருக்கிறோம். 3 நாள் வெற்றி. 3 நாள் வெற்றி, 13 நாள் தோல்வி. 13 நாள் வெற்றி, 3 நாள் தோல்வி. அப்படி 16 நாட்களிலே 3 நாள். 10 நாள் எங்க தாத்தா யுத்தம். 5 நாள் எங்க வாத்தியார் யுத்தம். போச்சு. இன்னைக்கு 17வது நாள் சண்டை. இன்று நம் கட்சியில இருந்து யாரு போறது? அந்த கட்சியில இருந்து யாரு வராங்க தெரியல. இது தெரியணும்னா அதுக்கு ஒரு ஆளு மந்திரி, ஆலோசகர், மாமா, சகுனி, காந்தார் அதிபர். மாமா இல்லாத எனக்கு சொல்றேன் பொதுவா ஒரு நாள் போயிட்டு போவாது, போயிட்டு வெளியாது. மாமா டிரைவர் தான் மலை ஏறணும். போய் மாமாவை என்ன சொல்ற, மாமாவை பக்குமா தள்ளியா அப்புறம் Thank you.